என் அன்பு குழந்தையே, உன்னுடைய விருப்பம் போலவே, நீ ஆசைப்பட்டது போலவே, நீ விரும்பியதை உனக்கு கொடுக்க முடிவு செய்து நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ கேட்ட நல்ல விஷயங்களையெல்லாம் உனக்கு கொடுத்து மகிழ்ந்து நானும் உன்னை பார்த்து மகிழ வந்திருக்கின்றேன். உன்னுடைய கண்கள் கலங்கிக் கொண்டே இருந்தது ஒரு விஷயத்தை நினைத்து. என்னுடைய கண் திறந்து பார்த்திருக்கின்றேன் அந்த கஷ்டங்களை. அந்த கஷ்டத்தை உன் வாழ்விலிருந்து நீக்க வேண்டும் என்று முடிவெடுத்து என் செல்ல குழந்தையாகிய உன்னை தேடி வந்திருக்கின்றேன் செல்வமே. இனி எந்த ஒரு விதத்திலும் நீ கஷ்டங்களை அனுபவிக்கப் போவது இல்லை. என் அன்பு பிள்ளையாகிய நீ இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே நிறைய காண வேண்டும் என்று பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க உன்னுடைய வீட்டு வாசலை தேடி வந்தேன். என்னை அன்போடு பக்தியோடு உள்ளழைத்து விட்டாய். இனி எந்த ஒரு கவலையும் உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கை பிரம்மாண்டமான வளர்ச்சியை காணப்போகின்றது. நீ வெற்றி அடைவதற்கான பல வாய்ப்புகளை உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி தருவேன். நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் உனக்கு வெற்றி வாய்ப்புகளாக திரும்ப கிடைத்து எந்த இடத்தில் நீ தலை குனிய வேண்டிய நிலை இருந்ததோ அதே இடத்தில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவேன் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கை இனி பலவிதமான இன்பங்களை காணும். பல நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வீணாகி சென்றிருக்கின்றது. வருத்தங்களோடும் கஷ்டங்களோடும் பல நாட்கள் வீணடிக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் ஒரு நொடி கூட இனி வீணாகாமல் எல்லா நேரமும் இன்பமாக இருக்கக்கூடிய அதிசயம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். எந்த அளவிற்கு இது நாள் வரை கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்தித்தாயோ அதைவிட பல மடங்கு இன்பத்தை நான் உன் வாழ்க்கையில் அமைத்து கொடுப்பேன். இந்த சாய்நாதனால் முடியாது என்று நினைக்கின்றாயா? நிச்சயம் முடியும். அதை பெறக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்டமும் உனக்கு இருக்கின்றது. பொக்கிஷமான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இனி கிடைக்கும் என் குழந்தையே. உன்னிடம் வந்து சேரப்போகின்ற இன்பங்களுக்கு அளவில்லாமல் இருக்கும். உன் வாழ்க்கையை மேன்மையடைய செய்வது உன் தந்தையாகிய என்னுடைய பொறுப்பாக கருதுகின்றேன். எவ்வளவு வழிகளை சந்தித்தாய், அத்தனை வழிகளையும் தந்தையாக இருந்து என்னால் பார்க்க முடிகின்றதா? நீ படும் வேதனை எனக்கும் வலிகளை ஏற்படுத்துகின்றது அல்லவா? என் அன்பு குழந்தையாகிய நீ இனி எந்த ஒரு விதத்திலும் கண்ணீரை சிந்தாமல் ஆனந்த கண்ணீரோடு என்னுடைய ஆலயத்திற்கு நீ வர வேண்டும் என்று விரும்புகின்றேன். உன்னுடைய துன்ப நாட்களையெல்லாம் இன்றோடு முடித்து வைத்திருக்கின்றேன் என் குழந்தையே. யார் தடுத்தாலும் நான் கொடுக்க போகின்ற நன்மைகள் இனி எந்த ஒரு தடையும் இல்லாமல் உன்னை வந்து சேரும். என் அன்பு குழந்தையே, உனக்கு துணையாக நானே எல்லா நேரமும் வந்து என் அன்பு குழந்தையாகிய உனக்கு இன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பேன். என்னுடைய வல்லமை என்ன என்று இனி வரும் நாளில் உனக்கு தெரியும். உன்னுடைய மனதில் ஒரு புது தெம்பு பிறப்பெடுக்கும். உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு அகலும். எந்த தீங்கும் துன்பமும் உன்னை நெருங்கவே முடியாது. உன் வாழ்க்கையை நான் கவனித்துக் கொள்வேன். உன் வாழ்க்கை பயணத்தில் இறுதிவரை நானே பயணிக்கப் போகின்றேன். உன் மனதில் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்களையெல்லாம் உடனுக்குடன் நீ பெறுவாய். அப்பா, இதை மட்டும் கொடு போதும், வேறென்ன வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் என்று கேட்கின்றாய். அத்தனை சந்தோஷமும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். உற்ற உறவாக, உற்ற தோழனாக, எல்லா வகையிலும் நானே இருந்து உனக்கு உதவி செய்வேன். சாயப்பா சாயப்பா என்று என்னுடைய பெயரை நொடிக்கு நொடி நினைத்து கொண்டு சொல்லிக்கொண்டு இருக்கும் என் பக்தர்களை எப்படி நான் காக்காமல் இருப்பேன்? மசூதியில் இருந்து என்னுடைய பக்தர்களுக்கு அருள் மழையை பொழிந்தவன் அல்லவா? என்னுடைய சமாதியை அனுதினமும் நாடி வருபவர்களுக்கு எல்லா வகையிலும் அதிசயங்களையும் பொழிகின்றேன். உங்களுடைய சமாதிக்கு ஷிரடியில் வந்து தரிசனம் செய்ய முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கும் பக்தர்களுக்கு நானாகவே அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று அதிசயங்களை புரிகின்றேன். எந்த ஒரு குறையும் என் விஷயத்தில் உங்களுக்கு இருக்காது. நீ என்னை தேடி வர முடியவில்லை என்றால் நான் உன்னை தேடி வந்து அருள் புரிவேன். என்னை நினைத்தாலே போதும், அனைத்து செல்வங்களும் இன்பங்களும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அமைதியும் உன் வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கும். உனக்கான வேலைகளை நீயா செய்கின்றாய் என்று நினைக்கின்றாய். உன் பின்னால் இருந்து உன்னை செய்விக்க கூடியவன் இந்த சாய்நாதன் நான் அல்லவா? உன் மனதில் தோன்றுகின்ற அவ்வப்பொழுது எழுகின்ற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அப்படியே அழித்துவிட்டு அந்த இடத்தில் அமைதியை உடனேயே கொடுக்கவும் செய்கின்றேன். எந்த ஒரு கஷ்டமும் உன்னை பெரிதளவில் பாதிக்காமல் இன்பத்தை நீ அனுபவிக்க நான் வழி செய்கின்றேன்.
காலமும் நேரமும் உனக்கு கூடி வந்திருப்பதால் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு எல்லையில்லாத மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் நீ இனி அனுபவிப்பாய் என் குழந்தையே. உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன் மனதில் அவ்வப்பொழுது தோன்றுகின்றது. எப்படி வாழப்போகின்றோமோ, எப்படி இருக்கப் போகின்றோமோ என்கின்ற பயம் உனக்குள் நிலவுகின்றது. அந்த பயத்தை எல்லாம் என் மீதான நம்பிக்கையை கொண்டு அழித்துவிடு. நான் உனக்கு கொடுக்கப் போகின்ற நன்மைகள் இனி ஏராளமானதாக இருக்கும். அதை பெற்றுக்கொள்ள 2 கரங்கள் போதாது, உன் வாழ்க்கை முழுக்க தேவைப்படும். உன் வாழ்நாள் முழுக்க நீ இன்பத்தை அனுபவிப்பாய் என் அன்பு குழந்தையே. உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்களெல்லாம் நீதான் வேண்டும் என்று உன் அன்பிற்காக ஏங்கி நிற்கக்கூடிய நாட்கள் வெகு தொலைவிலா இருக்கின்றது என்று நினைக்கின்றாய். இதோ அருகில் வந்திருக்கின்றது என் குழந்தையே. எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் துன்பமும் இல்லாமல் அனைத்து இன்பத்தையும் நீ பெறுவாய். நான் பெற செய்திடுவேன். உன்னால் சாதிக்க முடியும். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொள்ள உன்னாலேயே முடியும். உன்னை நான் வெற்றி வாகை சூட வைப்பேன். என் பிள்ளையாகிய நீ எது நடந்தாலும் என் மீதான நம்பிக்கை, உன் மீதான தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இருந்தால் போதும். எது நடந்தாலும் என் அப்பன் சாய்நாதன் பார்த்து கொள்வான் என்று தைரியமாக இரு. நீ நினைத்த காரியம் மிக எளிதாக சுலபமாக சாதித்து விடுவாய். வெற்றி என்ற ஒன்று இனி நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். எந்த இலக்கை நோக்கி புறப்பட்டிருக்கின்றாயோ அந்த இலக்கு உன்னை நோக்கி வந்து உன்னுடைய கால தாமதத்தை போக்கி கொடுக்கும். எந்த ஒரு அவஸ்தையும் இல்லாமல் உனக்கான விஷயங்கள் உன்னுடைய கரம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நீ நினைத்த காரியம் வெற்றி பெற நீ எடுத்துக்கொண்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் நீங்கியது. உன் மனதிற்குள் எதை பெற வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விருப்பம் சர்வ நிச்சயமாக நிறைவேறியே தீரும். நோய் அனைத்தும் தீர்ந்து, வலிகள் அனைத்தும் விலகி, பண கஷ்டங்கள் அனைத்தும் ஒழிந்து, செல்வ செழிப்போடு நீ வாழக்கூடிய நிலை ஏற்படும். நீ வாழ்க்கையில் முன்னேற எது எது எல்லாம் தேவையோ அதையெல்லாம் கொடுத்து நான் உன் வாழ்க்கையை நிறைவடைய செய்வேன். எந்த பாக்கியமெல்லாம் கிடைக்க வேண்டும் நினைக்கின்றாயோ அத்தனை பாக்கியமும் உனக்கு கிடைக்கும். மனமாற என்னிடம் செய்த பிரார்த்தனை ஒன்று கூட வீண் போகாது. ஒன்று விடாமல் அத்தனை பிரார்த்தனையையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். உனக்கு சாதகமான முடிவுதான் கிடைக்கும். நல்ல வழியில் பயணிக்க ஆரம்பித்து விட்டாய். என்னுடைய பாதத்தையும் கரத்தையும் இருக்க பற்றி கொண்டிருக்கின்றாய். இனி எந்த ஒரு துன்பமும் நேராது. உன்னுடைய ஆசை, அதை பெற நீ செய்த விடாமுயற்சி அனைத்தையும் எனக்கு தெரியும். அந்த விடாமுயற்சி மாபெரும் வெற்றியாக மாறக்கூடிய சமயம் இது. என் மீதான நம்பிக்கை உன்னை ஒரு பொழுதும் கைவிடாது. என் பக்தர்களை நான் ஒரு பொழுதும் நிர்கதியாக விட்டது இல்லை. தேவையான நேரத்தில் சென்று உதவிகளை புரிந்திடுவேன். எல்லா நன்மைகளையும் உன் வாழ்விலும் செய்து கொடுப்பேன். நல்லது நடக்கும்.